ஸோ வணக்கம். நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இந்த ஒரு ஃபேமஸான ஒரு லாஜிக்கல் ரீசனிங் கொஷின் தான் எப்பயுமே சால்வ் பண்ண போகிறோம். எல்லா கொஷின் பேப்பர் லாஜிக்கல் ரீசனிங் கேட்குறாங்கனாலே ஒரு கொஷின் இதுலேருந்து வரும். சரியா? இப்போ அது என்னன்னு பார்க்க போகிறோம். இது வந்து ஈஸியாக பண்ணலாம். நிறைய பேர் என்ன பண்ணுவோம்னா, இந்த கோடு போட்டு அது எங்கே போகிறாங்க டைரக்ஷன்லாம் மார்க் பண்ணுவோம்ல. நான் சிம்பிளாக சொல்லி தரப்போகிறேன். இப்போது என் மேன் வாக்ஸ் 30 மீட்டர் டுவர்ட்ஸ் சவுத். இப்போது சவுத்தை நோக்கி போகிறான். சவுத் நம்ம என்ன கன்சிடர் பண்ண போகிறோம் நான் வச்சுக்கோங்க. இதை நம்ம XY பிளேன் மாதிரி எடுத்துட்டு வெக்டர் வச்சு சால்வ் பண்ண போகிறோம். இப்போ என்ன நான் 30 மீட்டர் எங்கே போகிறான், சவுத்துக்கு போகிறான். அப்போது கீழே போகிறான். ஸோ -30 ஜேக்கப். அதாவது -ஜேக்கப் எதுக்கு, நெகட்டிவ் ஒயில் போகிறனால இப்படி போட்டிருக்கோம். அதோட மேக்னிடியூட் இங்கே அது மாதிரி தான் எழுத போகிறோம். அங்கேருந்து ரைட் டர்ன் பண்ணுறான். சவுத்லேருந்து ரைட் இங்கிட்டு வரும். ஸோ ரைட்டை டர்ன் பண்ணுறதுனால அங்கே என்ன போடுறோம்னா 30 மீட்டர். அப்போ வெஸ்ட் நோக்கி, அப்போது -30 ஐ கேப். அடுத்து அங்கேருந்து லெஃப்ட்டு. இப்போ வெஸ்ட்டில் இங்கே இருக்கான், அங்கேருந்து லெஃப்ட்னா எங்கிட்ட திருப்பி சவுத்துக்கு தான் வரான் 10 மீட்டர். அப்படின்னா -10 ஜே கேப். அடுத்து அங்கேருந்து திருப்பி லெஃப்ட்டு. ஸோ இங்கே இருக்க இப்போ லெஃப்ட் இங்கிட்டு வரும். அப்போ லெஃப்ட்லேருந்து திருப்பி 60 மீட்டர்னா ஈஸ்ட் நோக்கி போகிறானா. ஸோ +60 ஐ கேப். அவ்வளோதான். அதாவது ஹவு ஃபார் இஸ் ஹி ஃப்ரம் ஸ்டார்டிங்னா, ஸ்டார்டிங் இங்கே இருக்கான், இங்கேருந்து அங்கே எவ்வளோ, அவ்வளோதான் கால்குலேட் பண்ண போகிறோம். ஸோ இப்போ என்ன பண்ணுறேன்னா சிம்பிள். இப்போ இந்த வெக்டரை சால்வ் பண்ணுங்கள். ஸோ 60 - 30 30 ஐ கேப் -40 ஜே கேப். வெக்டரில் இருக்குல்ல, இப்போ மேக்னிடியூட்டில் மாத்திரம். ஸோ என்ன பண்ணோம், மேக்னிடியூட் எடுத்தால் முடிஞ்சிச்சு. மேக்னிடியூட் ஆஃப் வெக்டர் என்னது, ஸ்கொயர் ஆஃப் கரஸ்பாண்டிங் காம்போனன்ட்ஸ். என்ன வருது, 900 + 1600 எடுத்தீங்கன்னா ஆன்சர் வந்து 50 மீட்டர். ஸோ 50 மீட்டர் தான் இதோட ஆன்சர். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம.